innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min sururi anfusina min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा व क़ाल अल्लाहु तआला ऐलन रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहुलुल उक़्दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा ला मानिअ लिमा अतैत वला मूतिअ लिमा मनात वला यन्फुदुल जद्दि मिन्कल जद्द. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அறந்தாங்கி மாவட்டம் மேற்பனைக்காடு மஸ்ஜித் தக்வா பள்ளிவாசல் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே நாமெல்லாம் இறை அருளை எதிர்பார்த்தவர்களாக ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் பேசும்படியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரணம் முதல் மன்னரை வரை என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மரணம் என்ற ஒன்றை நிச்சயமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நிதர்சனமான ஒரு பேருண்மையாக நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த உலகத்திலே பிறப்பெடுத்திருக்கின்ற எல்லா மனிதர்களுமே, இந்த உலகத்திலே பிறப்பெடுத்திருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை தழுவியே தீரும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை நம்பிக்கை. இந்த மரணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான நம்பிக்கையாக இருந்தால் கூட, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத, கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மரணம்தான். கடவுள் கொள்கையில் கூட ரெண்டு கருத்து இருக்கும். இந்த உலகத்திலே இரண்டு கருத்துக்கள் இல்லாத ஒரே ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியும் என்றால் அது மரணம் மாத்திரம்தான். மரணத்தை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களிலுமே ரெண்டு கருத்துக்கள் இருக்கும். நான் ஒரு விஷயத்தை சரிமே, எனக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவர் அதை தவறும்பாரு. நான் ஒரு விஷயத்தை தவறுமே, எனக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவர் அதை சரிம்பாரு. இது மாதிரி உலகத்தில் எந்த விஷயங்கள் பேசப்பட்டாலும், எது குறித்து கருத்துரைகள் பகிரப்பட்டாலும், கலந்துரையாடல்கள் செய்யப்பட்டாலும் அது இரண்டு கருத்துடையதாக, மூன்று கருத்துடையதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கொள்கை இருக்குதுல, கடவுள் கொள்கை, ஒரு கடவுளா ரெண்டு கடவுளா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லல. ஒரு சாரார் ஒரு கடவுள் தான் என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு சாரார் ரெண்டு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவ சமுதாய மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால்
பைபிளுக்கு சொந்தக்காரர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அவர்கள் முக்கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிறான். சாலிசு சலாசா, அவர்கள் மூன்று கடவுளிலே ஒரு கடவுளாக அல்லாஹ்வை ஆக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடவுள் தான், அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கடவுள் தான், கர்த்தர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வும் கடவுள் தான். அப்ப முக்கடவுள் கொள்கை என்பது இந்த சமூகத்திலே அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. ஒரு கடவுள்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, ரெண்டு கடவுள்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, மூன்று கடவுள்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, பல கடவுள் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. கடவுளே இல்லை, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த வானம் தானாக உருவாகி கொண்டது, இது ஒரு சூனியம் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. பாருங்க, கடவுள் யார் என்பதிலே எத்தனை கருத்துக்கள் உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர் தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப, தான் விளங்கி வைத்திருக்கின்ற அந்த அடிப்படைக்கு ஏற்ப, தன்னுடைய முன்னோர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்ற அந்த அடிப்படைக்கு ஏற்ப ஏதோ ஒரு வேதத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படைக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதரும் கடவுள் குறித்து ஒவ்வொரு கருத்து சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு கடவுள் கொள்கையில் அல்லாஹ் தவிர வேற கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ சங்கநாதத்தை ஓதிய, என்ற ஏகத்துவ சங்கநாதத்தை கூறிய முஸ்லிம்களை, தௌஹீத்வாதிகளை அழைத்து மரணம்ங்கிறது இருக்கா அப்படின்னு கேளுங்க. இவங்க எல்லாம் ஒரு கடவுள் கொள்கைவாதிகள். அல்லாஹ் தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்ன எல்லாரையும் கூப்பிட்டு மரணம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஆமா, மரணம்னு ஒண்ணு இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ரெண்டு கடவுள் கொள்கை இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் வாங்கப்பா, மரணம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அப்படி ஒண்ணு இல்லையே அப்படிம்பாங்களா. அவர்களும் மரணம் இருக்கிறது என்பார்கள். முக்கடவுள் கொள்கையில் இருக்கிறவர்களும் மரணம் இருக்கிறது என்பார்கள். பல கடவுள் கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும் மரணம் இருக்கிறது என்பார்கள். கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திக சிந்தனை படைத்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்களும் மரணம் என்பது இருக்கிறது என்று சொல்வார்கள். உலகத்திலே மாற்று கருத்து சொல்லப்படாத ஒரே ஒரு விஷயம் இந்த மரணம் மாத்திரம் தான். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதனாலதான் எப்படி சொல்றான்னா, இந்த மக்கத்து குறைஷியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மக்களுக்கு கேள்வி என்னவென்றால், நாங்கள் மரணிப்போமா அப்படிங்கிற கேள்வி இந்த உலகத்தில் யாருமே கேட்கல. மக்கத்து குறைஷியர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றி சொல்ல வந்த நேரத்தில் நாங்கள் மரணிப்போமா அப்படியா கேட்டா, ஏன்னா அவங்க ஆப்பா இறந்ததை அவன் பார்த்திருக்கிறான், அவங்க முத்துவாப்பா இறந்ததை அவன் பார்த்திருக்கிறான். தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக பல்லாண்டு காலங்களாக தன்னுடைய குடும்பத்தில் பிறப்பெடுக்கின்ற ஒவ்வொருவர்களும் பல்வேறு காரணங்களால் மரணிக்கிறார்கள் என்பதை கண்ணால பிராக்டிக்கலா, அது ஒரு மறைவானது இல்லைல. மரணிச்சதற்கு பிறகு என்ன நடக்குங்கிறது தான் மறைவானது. மரணிக்கிறது மறைவானதா? நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், செத்து உளுந்துடுறேன், இது மறைவா? மேற்பனை காட்டிலே இருக்கக்கூடிய அனைவராலும் விளங்கி கொள்ள முடியும். இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாரு, விளங்கும்ல. இது மாதிரி அவங்க அப்பாவை பார்த்திருப்பான்ல, இது மாதிரி அவங்க அம்மாவை பார்த்திருப்பான்ல, இது மாதிரி அவனுடைய அண்ணன் தம்பியை பார்த்திருப்பான்ல, இது மாதிரி அவனுடைய அக்கா தங்கச்சியை பார்த்திருப்பான்ல, இது மாதிரி மனைவிய, பிள்ளைய, நண்பனை, தன்னுடைய உறவுகளில் அத்துணை பேரை எல்லாத்தையும் பார்த்தார்களே, அவர்கள் அனைத்து மரணங்களையும் பார்த்தார்கள். அப்ப மரணத்தின் மீது அவர்களுக்கு கேள்வி இல்லை. அல்லாஹ் அதனாலதான் அப்படி சொல்றான், அவர்கள் மரணிப்போமா என்ற கேள்வியை வைக்கவில்லை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்ற கேள்வியை தான் வைத்தார்கள். நபி பெருமானார் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த சங்கநாதத்தை சொல்ல வந்த நேரத்தில் மறுமை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள், மரணம் குறித்து எச்சரிக்கை செய்தார்கள், படைத்த இறைவனுடைய விசாரணை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இறைவனுடைய கட்டளைப்படி வாழக்கூடியவர்களுக்கு பரிசு தரவிருக்கிறான். யார் இறைவனுடைய கட்டளைப்படி வாழாமல் தங்களுடைய மனோ இச்சைகளின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை தரவிருக்கிறான், நரகத்தை பரிசாக தரவிருக்கிறான், நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தரவிருக்கிறான். அப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்த நேரத்தில் அந்த மக்களுடைய கேள்வி அதுதான், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? மரணம் இருக்கான்னு கேட்கல, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படிதான் கேட்டாங்க. அப்ப அந்த மரணத்தை இந்த உலகத்தில் நம்மளும் தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மரணம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வரக்கூடியதா? அப்படித்தான் இந்த உலகத்தில் மரணம்ங்கிற ஒண்ணு சம்பவிச்சுக்கிட்டு இருக்குதா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய சராசரி வயது
65 அப்படி சொன்னாங்களா? என்னுடைய உம்மத்தினுடைய சராசரி வயது 65. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல எல்லா பேருமே 65 வயசுல தான் மௌத்தா போறாங்களா? சராசரின்னு சொல்லி இருக்கிறாங்க. 65 வயது என்னுடைய உம்மத்துக்கான நீண்ட ஆயுட்காலம் என்பது 65. எல்லாரும் 65ல மௌத்தா போறோமா? 64ல யாருமே மௌத்தா போலையா? 62ல யாருமே மௌத்தா போலையா? 10 வயசுல யாருமே போலையா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மௌத்தா போலையா? வயிற்றுல பிள்ளையை சுமந்து பிரசவிக்கின்ற நேரத்தில் பிள்ளையை பிரசவித்து விட்டு தாய் மௌத்தா போலையா? பிறந்த உடனே பிள்ளை மௌத்தா போலையா? இதெல்லாம் விளங்குதுல. அப்ப மரணம் உறுதியானது. ஆனால் அனைவருக்கும் சமமான நேரத்திலே சமமான காலத்திலே அந்த மரணம் நம்மை நோக்கி வராது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலரை அல்லாஹ் 10 வயசுல மரணிக்க செய்வான், ஒரு சிலரை 20 வயதிலே மரணிக்க செய்வான், ஒரு சிலரை 30 வயதிலே மரணிக்க செய்வான், சிலரை மூப்படைய வைத்து 90 ஆண்டுகளை தொட வைத்து 100 வயதை தொட வைத்து அவர்கள் தங்களுடைய இயற்கை தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு தள்ளாத வயதை அடைந்து படுக்கையிலேயே மலஜலம் கழித்து இப்படியான ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு அல்லாஹ் அந்த ஆத்மாவை கைப்பற்றுவா, அவருக்கு மரணத்தை தருவா. அப்ப இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் பிறந்திருந்தாலும் அனைவரும் ஒரே காலகட்டத்திலே ஒரே நேரத்திலே மரணிப்பது இல்லை. நூஹ் நபி அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்களை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக நூஹ் நபி இந்த மக்களிடத்திலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுது. 950 ஆண்டு காலம் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நேத்து வந்த ஆள் இல்ல. மனித குலத்தினுடைய ஆதி தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் ஆதி மனிதர், ஆதி தூதர். அவங்களுக்கு அடுத்து குர்ஆன் படி இரண்டாவதான தூதர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதன் பிறகு திருமறை குர்ஆனின் படி மூத்த தூதர்களிலே ஒருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலகம் முழுமைக்கும் தூதராக இவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுமைக்கு 2 தூதர் தான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நூஹ் நபி அவர்கள் இருக்கிறார்களே, இந்த நூஹ் நபி அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகின்ற பொழுது 1000 ஆண்டுகளுக்கும் 50 ஆண்டு காலம் குறைவாக இந்த பூமியிலே நூஹ் வாழ்ந்தார் அப்படிங்கிறான். அப்ப 950 ஆண்டு காலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாழ்றாங்களா? அப்படி இல்லை. காலத்தால் அந்த மரணம் வயதால் வேறுபடுகிறது. சரி, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துதான் மரணம் வருதா? இருதய துடிப்பு நின்றுதான் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் மரணம் நிகழ்கிறதா என்றால் அப்படி இல்லை. இந்த மரணத்திற்கு காலத்தாலும் வேறுபாடு இருக்கிறது, மரணிக்கின்ற விதத்திலும் வேறுபாடு இருக்கிறது. அப்படிதானே? என்ன காரணத்திற்காக ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்று சில நேரங்களிலே கண்டறிந்து விட முடியும், சில நேரங்களிலே நம்மால் கண்டறிந்து விட முடியாது. ஒரு விபத்தில் ஒரு மனுஷன் மரணிக்கலையா? ஒரு விபத்து நடக்கிறது, வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு குடும்பமோ, ஒரு இளைஞரோ, ஒரு முதியவரோ, ஒரு பயணியோ பயணப்பட்டு போகின்ற நேரத்தில் அந்த மனிதனுக்கு விபத்து ஏற்பட்டு மரணம் நடக்குதா இல்லையா? 2 வாகனங்கள் மோதிக்கொள்ளுகின்ற பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற காயத்தின் வாயிலாக ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகிறான். இவ பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சத்தம் உங்களுக்கு வரணும்னா இதுல என்ன இருக்கு? சும்மா நான் இப்படி கத்த முடியாதுல. இந்த மைக்க பூரா அமர்த்திட்டோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய யாரும் என்ன செய்யாது, இந்த சத்தம் கேட்காது. இங்கிட்டும் கேட்காது, இங்கிட்டும் கேட்காது, இங்கிட்டும் கேட்காது. இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு மாத்திரம் வேண்டுமானால் இந்த மைக்க அமர்த்திட்டா கேட்கும். இப்ப இந்த மைக்கு போட்டிருக்கிறதுனால உங்க எல்லா பேருக்கும் கேட்குது. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள கரண்ட் இருக்கு. அப்படிதானே? இதுக்குள்ள கரண்ட் இருக்கிறது, இதற்குள்ளே மின்சாரம் இருக்கிறது. இந்த மின்சாரம் திடீரென நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாம் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு வகையில சல்லன் வெளிப்பட்டு என் வாயை பிடிச்சி இழுக்குதுன்னு வைங்க, செத்துருவனா இல்லையா? இந்த மின்சாரம் என் மீது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது மரணம் வருகிறது. அப்ப 2 வாகனங்கள் மோதுவதன் மூலமாக விபத்தில் மரணம் நிகழ்கிறது. ஒரு மின்சாரம் தாக்குவதன் மூலமாக மரணம் நிகழ்கிறது. பாம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயிரினம் தீண்டுவதன் மூலமாக மரணம் நிகழ்கிறது. இப்படி பல்வேறு வகையில மரணங்கள் இருக்கிறது. நோய் இருக்கிற, கேன்சர் இருக்கிறது,
ஹார்ட் அட்டாக் இருக்கிறது, பிரெயின் டியூமர் இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது. இப்படி மரணத்துக்கு பல வகைகளை எல்லாம் வச்சிருக்கிறான். ஒண்ணுமே இல்ல, ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தி எடுத்து வெட்டுவான், துப்பாக்கி எடுத்து சுடுவான். இப்படி மரணம் வருதுல. நோய் இல்ல, ஆரோக்கியமா தான் இருக்கிற, பெரிய பயில்வான் மாதிரி இருக்கிற, ஜாம்பவானா இருக்கிற, ஒத்த நோய் இல்ல, எல்லா வகையிலும் நல்ல திடகாத்திரமா தான் இருக்கிற, 2 வாகனங்களும் மோதல, கரண்டும் சாக்கடிக்கல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு வந்து என்ன செஞ்சிடறாரு, பேசிட்டு இருக்கும் போதோ பேசாத போதோ வந்து வெட்டிடுறாரு. இப்ப செத்துருவன்ல, இப்ப மரணிச்சிருவன்ல. இப்படி மரணத்திற்கு பல வகைகளை இறைவன் வைத்திருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு வழியிலே இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற மனிதர்கள் அத்துணை பேருமே நிச்சயமாக ஒரு நாள் மரணித்தே தீருவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனிதர்களும் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமான வார்த்தையை பயன்படுத்தினான் பாருங்களேன். குல்லு நப்சின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆத்மாண்ட உயிர். மனிதர்களை மட்டும் இதிலே அல்லாஹ் பேசவில்லை. மனிதர்கள் மரணத்தை தழுவார்கள், ஜின்கள் மரணத்தை தழுவார்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான உயிரினங்களும் ஒரு நாள் மரணத்தை தழுவும். எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த அந்தஸ்துல உயர்ந்த தரஜால இருக்கிறார்கள் மாணவர்கள், அவர்களும் ஒரு நாள் மரணத்தை தழுவார்கள். குல்லுமன் அலைகா ஃபான் அப்படிங்கிற அல்லாஹ் எல்லாம் அழிந்து விடும். இந்த உலகத்திலே வானவர்கள் உட்பட நமக்கு தான் இந்த பூமியில போற வரணும். கியாமத் நாள் ஒன்று உருவாக்கப்படுதுல, அல்லாஹ் ஒரு பிளான் அதை ஆர்டர் போட்டு உருவாக்குறாங்க. அனைவரும் எழுந்து தனியாக நில்லுங்கள். ஒரு நாளுக்கு நம்மை நோக்கி அழைப்பு கொடுக்கின்ற பொழுது மன்னரையில் இருந்து விரைகிறோம்ல, அந்த விரைவதற்கு முன்னால் வானவர்கள் உட்பட அனைவரையும் அழிச்சிருவான். இந்த வானத்தை அழிச்சிருவா, இந்த பூமியை அழிச்சிருவா, இந்த பிரபஞ்சத்தை அழிச்சிருவா, இந்த கடலை அழிச்சிருவா, இந்த மலையை அழிச்சிருவா. அவனுடைய அடியார்களான வானவர்களையும் சேர்த்து அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் மட்டும் இருப்பான். குல்லுமன் அலைகா ஃபான் வயஜுகா ரப்புக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அழிந்துவிடும். இறுதியிலே உன்னுடைய இறைவனுடைய முகம் மாத்திரமே மிஞ்சும் அப்படின்னு சொல்றான்ல. எல்லாரும் ஒரு நாள், அதனாலதான் அல்லாஹ் பயன்படுத்துறான். அங்க ஒரு சாரார் காலதாமதமாக மரணித்தால் கூட அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது. உலகத்துல எல்லா ஆத்மாவுக்கும் மரணம் இருக்கிறது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா, உறுதி நிறைந்த கோட்டைகளிலே, உறுதி நிறைந்த கொத்தளங்களிலே நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் சரியே, உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அப்படி ஒளிஞ்சிட முடியுமா? இன்னைக்கு தேதி 3, 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு என்னை கொல்லுவதாக ஒரு மிரட்டல் வருகிறது அப்படின்னு வைங்க. வீதியில 4ஆம் தேதி கொல்லப்படுவேன்னு எழுதியிருந்தா நிச்சயமா கொல்லப்பட்டுருவேன். ஆனா நான் இருந்து மெட்ராஸுக்கு போயிட்டா தப்பிச்சிட முடியுமா? நான் இருந்து பாம்பேக்கு போயிட்டா தப்பிச்சிட முடியுமா? நான் இங்க இருந்து குவைத்துக்கு போயிட்டா தப்பிச்சிட முடியுமா? எங்கு சென்றாலும் அவன் வெட்டுவதிலிருந்து வேண்டுமானால் தப்பிக்கலாம், மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? ஏதோ ஒரு வழியில அந்த மரணம் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் சிறிது நேரம் அவர்கள் முந்தவும். நல்லா கவனிங்க, அதான் திருமறை குர்ஆன்ல எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சிறிது நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், சிறிது நேரம் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள். அப்படி கரெக்டா நுணுக்கமா சொல்லி வைத்தார் போல அல்லாஹ் ஒரு பிள்ளையை நினைத்த அந்த நிமிடத்தில், அந்த தருணத்தில் ஒரு மனிதனுடைய ஆத்மா பறிக்கப்பட்டு விடும். அப்ப எப்ப வேணாலும் நடக்கும். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த நேரையில பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மரணத்தை அடையலாம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் நாடி இருந்தால் மரணத்தை அடையலாம். இப்படி எந்த நிமிடமும் மரணம் வரும் என்று தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? உறுதிமிக்க கோட்டைகளிலே போய் ஒளிந்து கொண்டாலும் தடுக்க முடியாத மரணம் ஒன்று சொல்லப்படுகிறது. அது எந்த நிமிஷம் வருங்கிறதோ மறைவானதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மரணம் திடீரென நம்மை நோக்கி வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி திடீரென நமக்கு மரணம் ஏதோ ஒரு வழியிலே சம்பவித்து விட்டால்
அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? இந்த உலகத்தில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று மரணித்த யாராவது இந்த உலகத்திற்கு வந்து விரிவுரை தந்திருக்கிறார்களா? எங்க பாப்பா இறந்துட்டாரு, இறந்து 3 வருஷம் ஆச்சு, என்கிட்ட வந்து அவை கரெக்டா வாங்கடா, அல்லாஹ்வை வணங்கிடா, தொழுகையை நிலைநாட்டிடுறா, ரமலான்ல நோன்பு வச்சிடுறா, உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு, அல்லாஹ் மன்னரையில என்னை இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு என் தகப்பனார் வந்து சொல்லுவாரா? மரணத்தை சந்திச்சுட்டார்ல. என்னுடைய தகப்பனாருக்கு மரணம்டா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மரணத்தினுடைய வேதனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. மரணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த மனிதர்களுக்குள்ளே நடக்கிறது என்பதும் தெரிந்துவிட்டது. உலகத்துல யாராவது வந்து சொல்லுவாங்களா? அதை ஒவ்வொரு மனிதனும் புத்தகங்களிலே, வரிகளிலே, நபி பெருமானாருடைய போதனைகளிலே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் என்ற வேதத்திலே பார்த்து கொள்ளலாமே, படித்துக் கொள்ளலாமே தவிர அதை உணர்தல் என்பது மரணத்தை சுவைக்கும் போது மட்டும்தான். நீங்க அடையும் போது அதனுடைய ஒரிஜினல் பிராக்டிக்கல் தெரியும். தியரியை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பிராக்டிக்கல் என்ன, நடைமுறை என்ன அப்படிங்கிறத எந்த மனிதனும் மரணத்தை சுவைத்ததை வந்து சொல்லுவதில்லை. மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற அந்த நிலைகளை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் விளக்குவதில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கிவிட்ட காரணத்தினால் இந்த சமுதாயத்துக்கு அது விளங்கி இருக்கிறது. மற்ற சமுதாயத்துக்கு தெரியுமா? அவங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே இல்லையே. நமக்கு மட்டும்தான், இஸ்லாமிய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே அழகிய செயல் உடையவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் கொடுத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யார் அழகிய செயலுடையவர்? இவர் தொழுகிறவரா, நீ தொழுகிறவனா, நான் தொழுகிறவனா, அவர் தொழுகிறவரா, அவர் மார்க்க வரையறைகளுக்கு, மார்க்க கட்டளைகளுக்கு, கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? இப்படியெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து சோதித்து பார்ப்பதற்காக ஒரு வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு மரணத்தையும் தந்திருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப இந்த வாழ்க்கை எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கா? இந்த வாழ்க்கை எதுக்கு? பங்களா கட்டுறதுக்கா? இந்த வாழ்க்கை எதுக்கு? சுகபோகமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இறைவனுடைய கட்டளைகளை எல்லாம் மீறி மனவிச்சு இப்படி வாழ்ந்து முடிப்பதற்கா? அப்படி இல்ல. ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில காசு, பணம், மனைவி, மக்கள், பிள்ளை, சொத்து, தண்ணி, போக்குவரத்து, படிப்பு, கல்வி, ஞானம், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை ஆற்றல், தூக்கம், இது எல்லாமே எதுக்காண்டி தரப்பட்டிருக்குன்னா அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இதையெல்லாம் சேர்த்து அனுமதிக்க அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதானே. படைப்பினுடைய நோக்கம் என்ன? படைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அப்படித்தானே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்படிங்கிற அல்லாஹ். இதுல வார்த்தையை பாருங்க, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் அப்படி சொல்லல. எதிர்மறை வாக்கியத்தை பாருங்களேன். அல்லாஹ் எல்லாத்தையுமே அப்படி நெகட்டிவ்ல சொல்லி அதையே அப்படி பாசிட்டிவா ஆக்கும். அல்லாஹ் சொல்லல எதிர்மறை இருக்கும், ஆனா அதனுடைய ஒரிஜினாலிட்டி பாசிட்டிவா இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், இதை பாருங்க, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படியா சொல்றான் அல்லாஹ்? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியா இருக்கு? அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படி சொல்லல. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படி சொல்றான் பாருங்க. இதே மாதிரிதான் மரணத்தையும் சொல்றான், இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தையும் சொல்றான். என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தேன் அப்படி சொல்லல அல்லாஹ். என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னா, நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்யறோம்ல, படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் கரெக்டா இருக்கிறோம்ல, சரியாக
2 வயது பால்குடி மறந்தவுடனே 3.5 வயதிலே நமக்கு பிறந்த பிள்ளை எல்கேஜி வகுப்பிலே சேர்க்கப்படுகிறது. இது கரெக்டா நடந்துருதா? பிறந்துட்டோம்ல, பிறந்த உடனே நம்முடைய இலக்கு என்னது? பிள்ளைய எல்கேஜில சேர்க்கணும், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும், இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாதான் மதிப்பு மரியாதை அப்படின்னு பார்த்து பார்த்து தேடி தேடி எல்கேஜியில் அந்த பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துருவோம். இது கரெக்டா நடக்குதுல்ல? சரி, ஆனாவனா படிக்கிறதுக்கு தான் அப்படின்னா எல்கேஜியை தொடர்ந்து 1 படிக்குது, 2, 5, 10, 12 கல்லூரி படிப்புகள், கல்லூரி படிப்புகளில் தேவையானவைகள் இதையெல்லாம் படிக்க வச்சுட்டு கரெக்டா பொம்பளை பிள்ளையா இருந்தா 21 வயது அல்லது 23 வயது திருமணத்தை நோக்கி அடுத்த செயலுக்குள்ள கொண்டு போயிருவோம். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. ஆனால் இதையெல்லாம் மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு 25 வயதிலே திருமணம் வைத்து கொடுக்கக்கூடிய நாம், திருமணம் முடித்த நம்முடைய பிள்ளைகள் எண்ணி 3 மாத காலத்திலே பிரசவிக்கின்ற ஒரு நிலையை அடைந்து வரணும். இல்லைன்னா சமுதாயத்தில் அதுவே பெரிய கேள்வி ஆயிரும். என்னப்போ உன் பிள்ளை கல்யாணம் ஆச்சு, ஏதாவது விசேஷம், ஏதாவது விசேஷம், ஏதாவது விசேஷம்னு எல்லா விசேஷ வீட்டிலையும் கேட்டு படா படுத்திடுவான். 1 மாசம் தான் கல்யாணம் ஆனா, 2ஆம் மாசத்துல அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? என்னப்பா ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருதுல. இது மாதிரி இந்த அனைத்து செயல்பாடுகளுமே இந்த மனிதர்களிடத்தில் நடைமுறையில் மிக தெளிவாக இருக்கிறது. தான் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காத ஒரு தகப்பன் இருக்கிறானா? 23 வயசு ஆயிடுச்சு, முடியலன்னு பல காரணங்களால் திருமணம் தள்ளி போடும். அந்த நியத், அந்த எண்ணம், அதற்கான முயற்சி, அதற்கான தேடல், அதற்கான கள ஆய்வு இல்லாத ஒரு தகப்பன் இருப்பானா? இருக்க மாட்டான்ல. எங்க அக்கா இருக்கிறாங்க, 33 வயசுல தான் கல்யாணம் ஆகுது அப்படின்னு வைங்க. இப்ப என் தகப்பனாரு அது பத்தி சிந்திக்காதவர்னு அர்த்தமா? அல்லது 10 ஆண்டு காலமாக என் சகோதரிக்கு மாப்பிள்ளை தேடி ஏதோ ஒரு காரணத்தினால் கிடைக்காமல் தாமதப்பட்டு போனது என்று அர்த்தமா? இதுல எதுலையுமே மனுஷன் தொய்வே வைக்க மாட்டானே. தன் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுப்பதிலே, தன் பிள்ளையை படிக்க வைப்பதிலே, தன் பிள்ளைக்கு ஆடை எடுத்து கொடுப்பதிலே, தன் பிள்ளைகளுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பதிலே எதுலையாவது பெண்டிங் வைக்கிறானா? ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதில் பெண்டிங் வைக்கிறான் தானே. 2 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் பத்தி 2 வயசுல சொல்லி கொடுத்தமா? அம்மா இங்கே ஓடிவா, ஆசை முத்தம் தாத்தான்லாம் நிறைய சொல்லி கொடுத்தோம்ல, எல்லா பாட்டும் சொல்லி கொடுத்தோம்ல. ஆங்கில ரைம்ஸ், தமிழ் பாடல்கள், அம்மா, ஆடு, இலை, ஈட்டி எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். அதுவே கத்துக்கணும். இது சொல்லி கொடுக்காட்டினாலும் நம்ம எதை மொழியாக நடைமுறையிலே பேசிக்கொண்டு இருக்கிறோமோ அதை அந்த பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்காவிட்டாலும் அதை நடைமுறையாக ஆக்கிவிடும். நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்புறதுல அந்த கவனம் இருக்குதா? மரணம் ஒரு நாள் வரும்னு தெரிஞ்சுதானே வாழ்ந்தோம். எந்த நிமிஷம் மரணம் வந்துருமே. பிள்ளைக்கு 100 பவுன் திருமணத்துக்கு சேர்த்தமே, மறுமைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு மன்னரினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடமிருந்து விசாரணை இருக்கிறது. அதற்கு எதை சேர்த்தோம்? உங்க பிள்ளை வந்து உதவுமா? உங்க மனைவி வந்து உதவுமா? உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்து உதவுவாரா? உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் வந்து உதவுவார்களா? உங்களுடைய நட்புகள், உங்களுடைய உறவுகள் யாராவது இந்த உலகத்திலே உங்களிடத்திலே வந்து உதவுவார்களா? யார் எது உதவோ? மரணம் நிச்சயம் என்று விளங்கி, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று விளங்கி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்ந்தார்களோ, தொழுகையை நிலைநாட்டினார்களோ, நோன்பை நோற்றார்களோ, ஜக்காத்தை கொடுத்தார்களோ, இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படையிலே அதையெல்லாம் செய்தார்களோ அவர்கள்தான் அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கையிலே வெற்றி அடைய போகிறார்கள். இங்க இருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரணம் சம்பவிக்கின்ற நேரத்தில் இருந்து அந்த மன்னரை வரையிலே ஒரு ஆத்மாவிற்கு, ஒரு தனி மனிதனுக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை முன்னறிவிப்புகளாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்ப ஒரு ஆத்மா, நம்ம எல்லாம் முஸ்லிம்கள், நம்ம எல்லாம் மூமின்கள், அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை ஒப்புக்கொண்டோம், அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு தான் வாழ்கிறோம். இப்படி வாழுகின்ற பொழுது சிலர் சரியாக வாழ்வார்கள், சிலர் சரியாக வாழ மாட்டார்கள். சிலர் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி முன்னாடி சொன்னது அல்லாஹ்ல தொழுவ சொல்லி இருக்கிறான், அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அவன் தான பூர்த்தி செஞ்சு தர்றா. நாளைக்கு மறுமையில
எழுப்பி விசாரணை செய்கின்ற நாள்ல அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்து முடித்து விடுவார்கள். 20 வயசுல மரணம் வந்தாலும் சரிதான், 40ல வந்தாலும் சரிதான், 60ல வந்தாலும் சரிதான், 80ல வயோதிகத்தை அடைந்து மலஜலம் கழித்து படுத்த படுக்கையாக வந்தாலும் சரிதான், இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படியானதாக இருந்திருக்கும். ரொம்ப சரியாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப திருப்திகரமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருப்பார். அப்படி வாழ்ந்திருந்தால் அவருடைய ஆத்மாவை வானவர்கள் எப்படி கைப்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு நல்ல ஆத்மா, ஒவ்வொருவரும் தன்னையவே சிந்திச்சுக்கிடுங்க. நான் என்னை சிந்தித்துக் கொள்கிறேன், நீங்கள் உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள், அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். இப்ப எல்லாரும் சபையில் அமர்ந்திருக்கிறோம், இப்ப எனக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு அவங்கவுங்க வச்சுக்கிடுங்க. வைத்திருக்கின்ற பொழுது மரணத்திற்கான நேரம் இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், அப்படி சூரியனுடைய பிரகாசத்தை போல என்னுடைய கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரையிலே வானவர்கள் அப்படி ஆங்காங்கே வந்து அமருவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இப்ப 8 மணிக்கு மரணம் வரும்போது வைங்களேன், அதனுடைய நெருக்கம் வரும்போதே இந்த சேர்ல மனிதர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள், ஆண்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள், பெண்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு மரணம் சம்பவிக்க போதுன்னு வைங்களேன், நான் திரும்பும் இடங்கள் எல்லாம், என்னுடைய கண் பார்வை எட்டுகின்ற இடங்கள் எல்லாம் வானவர்கள் சங்கமித்திருப்பார்கள் அப்படின்னு நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். யாரு? நான் நல்லவனா வாழ்ந்திருந்தா அவர்கள் பிரகாசமாக, அந்த லைட் அப்படி பிரைட்டா இருக்கு, இந்த லைட் அப்படி வெளிச்சத்தை உச்சப்படுத்தி காட்டுதே, இது மாதிரி எல்லா வானவர்களுடைய முகமும் அப்படி பிரைட்டா. இதை வானவர்களுக்கு ஒப்பிடல, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. உதாரணமாக இதை சொல்லுகிறேன். பிரகாசமான தோற்றத்தோடு வானவர்கள் எல்லாம் அப்படி என் கண்ணு கட்டுற தூர வரை இங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் இருப்பார்கள். இப்படி நான் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், என்னுடைய ஆத்மா பறிக்கப்பட வேண்டும் என்று. நான் அப்படி வானவர்களை பார்த்து கொண்டு இருக்கும் போதே என்னுடைய ஆத்மாவை என் இறைவன் எடுக்கும்படி கட்டளையிடுவான். இப்ப நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் நல்லவனாக வாழ்ந்திருந்தால் வந்த வானவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தேஜஸோடு மிகப்பெரிய முகப்பொலிவோடு எனக்கு காட்சி அளித்திருப்பார்களே. ஆனால் குவளையில் இருக்கின்ற ஒரு குவளை இருக்கு, ஒரு குவளைக்குள்ள ஒரு முடி இருக்கு, ஒரு டம்ளர் கிளாஸ் அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு டம்ளர் கிளாஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியில ஒரே ஒரு முடி கிடக்கு. இதை எடுக்கணும்னு வைங்களேன், இப்ப இந்த முடியை எடுக்கணும், இந்த முடியை எடுக்கிறதுக்கு புல்டோசரியா கூட்டு வரணும். ஒரு டம்ளருக்குள்ள ஒரு முடி கிடக்கு, இந்த முடியை நான் போய் எடுக்கணும், கைட்டு இப்படி எடுத்துடலாம்ல, கைட்டு இப்படி எடுத்துடலாம், இதுக்கு புல்டோசரை கூட்டு வர தேவையில்லை. இது நபி பெருமானார் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு குவளை நீரிலே ஒரு முடி இருக்கிறது, அந்த முடியை எடுப்பது கடினமா? கடினம் இல்லை. அப்படி இப்படி தொட்டா கையில் ஒட்டி வந்துடும், இல்ல கோவலையை சரிச்சா அந்த தண்ணி சிந்திரும், முடி கையில் வந்துடும். இவ்வளோ லேசா இவ்வளோ ஆசுவாசமான முறையிலே என்னுடைய ஆத்மாவை எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட வானவர் என்னிடத்தில் பேசி கைப்பற்றுவார். எப்படி கைப்பற்றுவாரு? நல்ல ஆத்மாவே என்னிடத்தில் வந்துருவாங்க. இங்க எல்லாம் வானவர்களா அமர்ந்திருப்பாங்க. என்னிடத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த வானவர், நல்ல ஆத்மாவே உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறி வா, அல்லாஹ்வுடைய சாந்தியோடும் அல்லாஹ்வுடைய மன்னிப்போடும் அல்லாஹ்வுடைய சங்கையோடும் இந்த உடல்ல இருந்து நீ வெளியேறிவான்னு சொன்ன உடனே தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த முடியை போல ரொம்ப லேசாக என்னுடைய ஆத்மா அப்படி கைகளிலே கைப்பற்றப்பட்டு விடும். இப்ப கைப்பற்ற வந்தாங்கல்ல, அவங்க வானத்தில் இருந்து ஒரு ஆடையை கொண்டு வருகிறார்கள், கஃபனாடை. நம்ம தானே கஃபனாடை போடுவோம். நான் மௌத்தா போயிட்டேன், இங்கே கஃபனாடை போடப்படுமா? இங்கே போடப்படாது. என்னை எங்கள் ஊருக்கு கூட்டு போய் அங்கே வச்சு கஃபனாடையெல்லாம் போட்டு எங்கே மைத்தாங்குள்ள அடக்கம் பண்ண போகிறாங்களோ அங்கே அந்த கஃபனாடை தயாராகி நான் அந்த கஃபனாடையிலே வைத்து சுற்றப்பட்டிருப்பேன். உலகத்தினுடைய நறுமணங்கள் என் மீது வீசப்பட்டிருக்கும், எரியப்பட்டிருக்கும், பூசப்பட்டிருக்கும். இது நம்ம பார்வையில். இதுக்கு முன்னாடி வேற நடக்குது. உடல் இங்கே கிடக்கும், இந்த உடலுக்கு நீங்கள் கஃபனிடுவீர்கள். உயிர் இருக்குல்ல, ஆத்மா, உலகத்திலே யாராலும் பதில் சொல்ல முடியாத விஷயங்கள் என்று இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. எந்த மேதையாலும் எந்த சிந்தனையாளனாலும்
இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத விஷயங்கள்னு சில இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த உயிர். இந்த உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அதோட மெட்டீரியல் டைப் என்ன, டைப் ஆஃப் மெட்டீரியல் ஒன்று இருக்குல்ல, அது தெரியாது. அது யாருமே அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற யாரும் அறிய முடியாத ஒரு மகத்தான. அப்ப இந்த உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குதுல்ல, அதுல ஒண்ணு இந்த உயிர். நம்ம உடல் தான் அங்க கிடக்கு. வானவர்கள் ஒரு வெள்ளை ஆடையை, கவனாடையை கொண்டு வருகிறார்கள். அது சுவனத்தினுடைய ஆடை, அது நறுமணம் வீசுகிறது. மிக பயங்கரமான நறுமணத்தை அது தன்புறத்திலிருந்து வெளிப்படுத்துகிறது. அதுல நம்முடைய ஆத்மாவை, நல்லடியாருடைய ஆத்மாவை அப்படி வச்சு சுருட்டி வானவர் அப்படி மேல கொண்டு போறார். மேல கொண்டு போறார். நம்ம இங்க பாக்குறோம்ல, இந்த தெரியுதுல, இது கிடையாது வானம். இது வார்த்தையில் வானம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையிலே வானம் என்பது மிக பிரம்மாண்டமான நிர்வாகம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். மிகராஜுடைய பயணத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் அதையெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும். மிகராஜுடைய பயணத்தின் போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து, எல்லாத்தையும் கடந்து, சூரியனை கடந்து, ஒரு சூரியனா இருக்குது, லட்சம் சூரியன் இருக்குது, ஒரு செவ்வாயா இருக்குது, பேர் தான் வேறையா இருக்கும், கோள்கள், பல கோள்கள், பல மில்லியன் பில்லியன் ஆஃப் கேலக்சியை தாண்டி முதல் வானம் இருக்கிறது. அது வானவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதுவரை தான் ஜின்கள் பயணிக்க முடியும். முதல் வானம் வரையிலே ஜின்கள் பயணிக்க முடியும். நபி பெருமானாராக இருந்தாலும் ஜிப்ரீலாக இருந்தாலுமே அங்கே அனுமதிக்கப்படாமல் உள்ளே நுழைய முடியாது. அது ஒரு பிரம்மாண்டமான நிர்வாகம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். 7 வானம்னு பேசுறோம்ல, அது இங்க இருந்து தொடங்கல, அது பில்லியன் ஆஃப் பில்லியன் கேலக்சியை தாண்டி தொடங்குகிறது. அங்கே கதவுகள் இருக்கின்றன, அது பூட்டப்பட்டு இருக்கின்றன, அது கட்டளைப்படி நிர்வாகத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. அந்த வாயிலிலே வானவர்கள் காவலர்களாக இருக்கிறார்கள். அப்படியான நிலையில நம்முடைய ஆத்மாவை அந்த வானவர்கள் அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல முதல் வானத்துக்கு, அது வரையும் போய்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் எந்த தடையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கோள்கள் தானே, சூரியன் சந்திரன் அது இதுன்னு போறதானே. அப்படி போய் முதல் வானம் வந்துடும். முதல் வானம் வந்த உடனே அந்த வானவர்கள் அந்த வானத்தினுடைய கதவுகளை தட்டுவார்கள். தட்டினோன்னு அங்கிருந்து கேட்கப்படும், யார் நீங்கள், எதை சுமர்ந்து வந்திருக்கிறீர்கள், என்ன நறுமணம் இது? இப்படி ஒவ்வொரு வானத்திலையும் கேட்கப்படுது. இப்படி முதல் வானம் தட்டப்பட்டு நல்லடியாரா இருந்தா அந்த கஃபன்ல நம்முடைய ஆத்மாவை, நம்ம உயிரை வச்சு அது நறுமணம் பூசப்பட்டு சொர்க்கத்து ஆடை வைத்து அது எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது, அப்படி முதல் வாசல் திறக்கப்படுகின்ற பொழுது, யார் இவர், என்ன சிறப்பு இவருக்கு, என்ன வாழ்க்கை வாழ்ந்தார், இப்படி எல்லாம் அவங்க கேட்பாங்க. அப்ப நம்மளை தூக்கிட்டு போறாருல, அவர் சொல்லுவார், இன்னாருடைய மகன் இன்னார், இவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், மறுமையினுடைய வெற்றிக்காகவே வாழ்ந்தார். அப்ப இன்னாருடைய மகன் இன்னார் இப்படியானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையிலே தன்னுடைய உலக வாழ்க்கையினுடைய அனைத்து விழுமியங்களையும், அனைத்து அம்சங்களையும், அனைத்து சட்டதிட்டங்களையும் அமைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கப்பட்ட உடனே அப்படியே முதல் வானம் திறக்கப்பட்டு, பின்னர் 2வது வானத்திற்கு கதவுகள் தட்டப்பட்டு அது திறக்கப்பட்டு அங்கே புகழப்பட்டு 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம் என 7 வானங்களும் திறக்கப்பட்டு இல்லியீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏட்டிலே அந்த ஆத்துமா பதியப்பட்டு விட்டு மீண்டும் வந்து இந்த உடலிலே சேர்க்கப்படும். இந்த ப்ராசஸிங் எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். நம்ம வாப்பாக்கு கூட தகவலை சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப நான் மௌத்தா போறேன், நீங்க போன் அடிச்சு எங்க அம்மாக்கோ வாப்பாக்கோ சொல்ற கேப்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அவ்வளவுதான் நீங்க வேலை பார்த்திருப்பீங்க. எப்ப இறந்துட்டான்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி முடிக்கிறக்குள்ள இவ்வளவு ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சிடும். இங்க ஆத்மா வந்துடும் அவ்வளவு ஸ்பீடா. ஏன்னா வானவர்கள்ல ஒளியை விட வேகமாக அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்படி பயணிச்சிருவாங்க. இந்த ப்ராசஸிங் நடக்குதா? இது நல்லவர்களுக்கு இல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய ஏட்டிலே இந்த ஆத்மா பதியப்பட்டு அதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறத அடுத்து பார்ப்போம். இதே கெட்ட ஆத்மா அப்படி வச்சுக்கோங்க, நான் அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி வாழல, சரியா வாழல, தொழுவல, நோன்பு வைக்கல, எனக்கு என்ன இந்த உலகத்தை வாழ்ந்திருந்து இப்ப எனக்கு 8 மணிக்கு மவுத்து வருதுன்னு வைங்களேன். இப்ப நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சேலை, ஒரு கம்பளி துணி, சரியா? நபி பெருமானார் சொல்லும்போது கம்பளி துணின்னு சொல்றாங்க. ஒரு சேலை, அதை எப்படி சொல்றாங்கன்னா
வெறுங்கம்பளி துணி இல்லை, ஈரக்கம்பளி துணி. வெறுங்கம்பளி துணியை முள்ளுல போட்டாலே கிளியாம எடுக்க முடியாது. வெறுங்கம்பளி துணி இருக்குல்ல, வெறுஞ்சேலை, வெறுங்கம்பளி துணி, இதை முள்ளு மேல போட்டாலே கிளியாம எடுக்க முடியாது. எப்படி எடுத்தாலும் பார்த்து பார்த்து எடுத்தாலும் ஒரு சின்ன 1-2 ஓட்டையாவது அதுல விழுந்துரும். நபி பெருமானார் ஈர கம்பளி துணியை முள் மீது போட்டதை போல இந்த கெட்ட அடியானுடைய ஆத்மா பறிக்கப்படும் அப்படிங்கிறாங்க நபி பெருமானார். நான் சரியா வாழலைனா கருமையான தோற்றம் கொண்ட மிக பெரிய அளவிலே அருவருப்பூட்டக்கூடிய பெரிய அளவிலே அசிங்கமான தோற்றத்திலே என்னுடைய கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரையிலே வானவர்கள் இங்கே சங்கமிப்பார்கள். முதல்ல நல்லடியானுக்கு பிரகாசமா வந்தாங்கல்ல, ரொம்ப தேஜஸோட வந்தாங்கல்ல, அப்படி வரமாட்டாங்க. அதுலயே அவன் அடையாளம் காண்றான் பாருங்க. என்னுடைய ஆத்மா கைப்பற்றப்படுவதற்கு முன்னதாகவே அமர்ந்திருக்கின்ற அமர்வை பார்த்து அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து நான் முடிவு செய்யப்படுகிறேன். பயந்துருவான்ல, அது யாரு, என்னடா இப்படி இவ்வளவு பெரிய சபை, பார்க்கிற எல்லாரும் பார்த்தாலும் பயமா இருக்கு. ஒரே ஒருவர் வரவில்லை, ரூகெடுக்க ஒருத்தர் வருவார், அவர் வேற. என் கண்ணு கட்டுற தூர வரையில நிறைய இந்த கருப்பான தோற்றத்துல அருவருப்பான தோற்றத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்னுடைய ஆத்மா அப்படி மேலும் கீழும் இழுத்துக்கிட்டு இருக்குமே. அப்ப எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மாணவர் என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு கெட்ட ஆத்மாவே அல்லாஹ்வுடைய கோபத்தோடும் அல்லாஹ்வுடைய சாபத்தோடும் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த இழிவோடும் இந்த உடலை விட்டு நீ வெளியேறி வா அப்படின்னு கூப்பிடுவார்கள். அது வராது. இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு ஓடும், அப்படி ஓடும், இப்படி ஓடும். அப்படி ஓடுறதுனால தான் நபி பெருமானார் உதாரணம் சொல்லுகிறார்கள். முள் மீது போடப்பட்ட கம்பளி துளியை போல அங்கிட்டு இங்கிட்டு ஓடணும்னு பிடிச்சி சட்டு நிறுத்துருவாங்க, சட சடன்னு எல்லாம் கிழிஞ்சிரும். அப்படி ஒரு வேதனை. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த இந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழாமல் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஆத்மா கைப்பற்றப்படுகின்ற பொழுது எழுரிமூன உஜூககும் அதுவாரகும், வானவர்கள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் ஓங்கி அடிப்பார்களே, அது அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஓங்கி அடிப்பார்கள்ங்கிறது கண்டென்ட், நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அது எப்படி இருக்கும் நம்மள்ட்ட உயிரோட வாழ்றவங்கள்ட்ட கேள்வி இருக்கு. அது தெரியாது. அடிக்கிறாங்கன்னு சொல்றது சம்பவம், அடிச்சா எப்படி இருக்கும் நம்ம யாருக்கும் தெரியாதே. அடி வாங்கும் போதுதான் தெரியும். அடி வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதுல. அல்லாஹ் உணர சொல்லுகிறான். வானவர்கள் எழுரிமூன உஜூககும் அதுபாரகும், அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் ஓங்கி ஓங்கி அடிப்பார்கள். அடிப்பார்கள்னு சொல்லிட்டு உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மள்ட்டலாம் அல்லாஹ் சொல்றா. அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு, கற்பனை பண்ணி பாரு அப்படிங்கிற அல்லாஹ். ஆனா என்னைக்காவது அப்படி ஒன்றை நாம் சிந்தித்து பார்த்திருப்போமா? மாணவர்கள்னா நம்மள மாதிரி சாதாரண தோற்றமுடையவர்களா? பிரம்மாண்டமான தோற்றமுடையவர்களாக இருப்பதாக திருமறை குர்ஆன் அவர்களை பற்றி வர்ணிக்கிறதே. 2 ரெக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு மேற்பட்ட ரெக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 600 ரெக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு கிழக்கையும் ஒரு மேற்கையும் அடைத்துக் கொண்டிருந்தார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட நிலையிலே நின்றார்கள். அவ்வளவு பெரிய தோற்றம் வானவர்களுடைய தோற்றம். அவங்க தான் வந்து நம்ம ஆத்மாவை எடுக்க போறாங்க. அவர்கள் நம்முடைய பிடரியிலும் முதுகுகளிலும் முகங்களிலும் ஓங்கி அடிச்சா நம்முடைய நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்ற வாழ்க்கை வெறும் 60 ஆண்டு கால வாழ்க்கை, வெறும் 60 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 60 ஆண்டு கால வாழ்க்கையில விவரம் தெரிகிறது ஒரு 10 வயசுல. இதுல வயோதிகம் 45க்கு மேல ஏற்பட்டுருது. அப்படித்தானே? ஒரு காலம் இருந்துச்சு நம்ம அப்பா அம்மா காலம். 70 வயசுலயும் கேழ்வரக சாப்பிட்டு, கம்ப சாப்பிட்டு, கேழ்வரக கஞ்சி குடிச்சு, வெங்காயம் சாப்பிட்டு உடம்பு அப்படி கல்லு மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எப்படியா? இன்னைக்கு அதான் நிலை. 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடுது, 45 வயசுல கேன்சர் வந்துடுது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது, முட்டி வலிங்கிறா, முதுகு வலிங்கிறா, வேலைக்கு போக மாட்டேங்கிறா. அப்படியான பலவீனமான நிலையில நம்முடைய உடல் இருக்குல்ல. அப்ப 10 வயசு சின்ன பிள்ளையில கழிஞ்சிருச்சு, மீதி இருக்கக்கூடிய 45 வயசுக்கு மேல அது வலிக்குது, இது வலிக்குது, உடம்பு சரியில்லை, பலவீனமா இருக்கிறோம், இப்படி போயிருது. இடையில இருக்கிறது வெறும் 20 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 20 ஆண்டு கால வாழ்க்கையில வெளிநாட்டுக்கு போய் ஒரு 13 வருஷத்தை போடு, பங்களாவை கெட்டு, மனைவிக்கு கவர்னர் மாலையை ரெடி பண்ணு, பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வை, இப்படி ஒரு 13 வருஷம் போயிருது. வெறும் 7 வருஷம் மிச்சம்.
இந்த 7 வருஷத்திலே அதான் இபாதத் இருக்கா? நினைச்சு சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை நூஹ் நபியை போல 950 ஆண்டு கால வாழ்க்கை நமக்கு தரப்படவில்லை. 60 ஆண்டு கால வாழ்க்கை. அது ஒருவேளை 40 ஆண்டு காலமாக இருக்கலாம், ஒருவேளை 20 ஆண்டு காலமாக இருக்கலாம், ஒருவேளை 30 ஆண்டு காலமாக இருக்கலாம். நாளை திருமணத்தை வைத்துக் கொண்டு இன்று இரவே என்னுடைய உயிர் பிரியலாம். அது வரையும் தான் தவணை. அந்த தவணைக்குள்ள தொழுதாதான் தொழுக, அந்த தவணைக்குள்ள வச்சாதான் நோம்பு, அந்த தவணைக்குள்ள செல்வத்தை செலவழிச்சாதான் தர்மம். அந்த தவணை தாண்டி விட்டால், அந்த தவணை நம்முடைய கைகளை விட்டு மீறி விட்டால், சென்று விட்டால் இந்த இபாதத்தை ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? அப்ப எழுதி மூணு உஜூககும் அதுபாரகும், அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் ஓங்கி அடித்து அந்த ஆத்மாவை கைப்பற்றி ஒரு பயங்கரமான துர்வாடை வீசக்கூடிய ஒரு துணியை கொண்டு வருவாங்க. முதல்ல வெள்ளை ஆடை, கஸ்தூரி நறுமணம்லாம் கமழ்ந்துச்சுல, கெட்ட அடியானுக்கு துர்வாடை பயங்கரமா வீசக்கூடிய நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு ஆடையை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆத்மாவை உடல்ல இருந்து பிரித்து அதில் அப்படி பொத்தி வச்சு இந்த வானவர்கள் அதை சுமந்து கொண்டு செல்வார்கள். இதே மாதிரியே வானம் போகிற வரைக்கும் அலோடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஆத்மாக்கள் எப்படி முதல் வானத்தில் தட்டப்பட்டனவோ அதே போல இந்த கெட்ட ஆத்மாவும் முதல் வானத்திற்கு சென்று தட்டப்படுகிறது. கதவுகள், வானவர்கள் கதவை திறக்காமலே பேசுறாங்க. முதல்ல என்ன தரஜா, இஸ்ஸத் என்ன, கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி வாழ்ந்தாரா, அப்படி வாழ்ந்துட்டாரா, நறுமணமே அப்படி இருக்க அப்படின்னு புகழ்ந்து கதவை திறந்து உள்ள நடக்கிறது. கெட்ட ஆத்மா கதவையே திறக்கல. வானத்தினுடைய முதல் வானத்தின் கதவுகள் பூட்டியே இருக்கின்றன. அது பூட்டி இருக்கின்றபடியே அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. என்ன துர்நாற்றம் இது, யார் இவர், எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள், எங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள், இப்படி எல்லாம் கேட்கப்படுமா? இன்னாருடைய மகன் இன்னார் இப்படி ஒரு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்ததனால் இந்த மாதிரி நாற்றம் எடுக்கிறதுன்னு சொன்ன உடனே இந்த சம்பவத்தை நபி பெருமானார் மக்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார். நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி வாழாமல் அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவனுக்கு வானத்தினுடைய வாசல்கள் ஒருபோதும் திறக்கப்படாது. நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்காக வானத்தின் வாசல்கள் ஒருபோதும் திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றான். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஊசி துவாரத்துக்குள்ளே, ஊசி தைக்கிறோம்ல, இந்த ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகம் நுழைகின்ற வரை வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. நுழையுமா? பெரிய பெரிய மேத, பெரிய பெரிய சிந்தனையாளன், பெரிய பெரிய அதிகாரம் படைச்சவன், பெரிய பெரிய ஆட்சி கட்டில இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒரு குண்டூசியில, ஒரு தைக்கிற ஊசியில ஒரு ஒட்டகத்தை தூக்கி திணிச்சா திணிஞ்சிருமா? போயிருமா? போவாதுல. எவ்வளவு பெரிய ஆயுதம், மிஷினரி இருக்குல்ல, எவ்வளவு பெரிய மிஷினரியை வச்சு இதை சாத்தியப்படுத்துறதா சாத்தியப்படுத்த முடியுமா? நம்முடைய அறிவெல்லாம் மழுங்குகின்ற ஒரு உதாரணம், நம்முடைய அறிவெல்லாம் சூறையாடப்படுகின்ற ஒரு உதாரணம். ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகம் நுழைகின்ற வரையிலே வானத்தினுடைய கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படாது அப்படின்னு சொல்றான்னா எப்படிப்பட்ட விஷயம்னு பார்க்கணும்ல. வாழ்ற காலத்தில் இந்த சரியா வாழாம விட்டுட்டோம்னா இப்படி ஒரு துர்மரணம் நமக்கு நிகழ்ந்து விட்டால் நம்மை நினைத்து எல்லாரும் கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம நல்ல ஆத்மாவை வாழலை, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழலை. இது என்ன நான் அடுத்து சொல்றேன். முதல் வானம் திறக்கப்படாததற்கு பிறகு அடுத்து என்ன நடக்கும்? கீழே வந்துருவாங்க. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கெட்ட ஆத்மாவை மௌத்தாயிட்டேன், என்ன நினைச்சு யார் அழுவா? என் மனைவி அழுவாளா? என் பிள்ளை அழுவானா? என் தகப்ப அழுவாரா? அழுவார். எப்படி அழுவார்? இப்படி செத்து போயிட்டாரே, 3 பிள்ளை வச்சிருக்கிறேனே, எப்படி படிக்க வைக்க போறேன்னு தெரியலையே, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என் கற்பை பாதுகாத்துக்கிட என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இப்படித்தானே என் முண்டாட்டி அழுவா, என் மனைவி அழுவா, இப்படித்தான் என் அண்ணன் தம்பி அழுவா, இப்படித்தானே என் தகப்பனும் தாயும் அழுவாங்க. வயசான காலத்துல என் உயிரை அல்லாஹ் எடுக்காம உன் உயிரை எடுத்துட்டானப்பா, இனிமே நான் எப்படி வாழ போறேன், இனிமே எப்படி நான் சமாளிக்க போறேன். இப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உறவுகளும், எல்லா நட்புகளும், எல்லா கொள்கை சொந்தங்களும் அழுது கொண்டிருக்குமே தவிர
என் பிள்ளை மௌத்தாயிட்டானே, என் புருஷன் மௌத்தாயிட்டானே, மண்ணறையில என்ன ஆகும்? இந்த ஆத்மாவை தூக்கிட்டு மேல போயிருப்பாங்களே, வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு உங்க மனைவி அழுவாங்களா? எங்க அம்மா அழுவாங்களா? என் மனைவி அழுவாங்களா? அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை நினைத்து, அடுத்த கட்ட பொருளாதாரத்தை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, எதிர்கால வாழ்க்கையில் இருக்கின்ற சில சிக்கல்களை நினைத்து அழுது கொண்டிருப்பார்களே தவிர, உங்களுடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டிருப்பார்களே தவிர, உங்கள் மீது கொண்ட அன்பை நினைத்து அழுது கொண்டிருப்பார்களே தவிர, உங்களுடைய மன்னரை வாழ்க்கை குறித்து அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். யாரும் அழ மாட்டார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் அப்படி அழ மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். 3 நாள் எங்க அம்மா பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவ ஆரம்பிச்சிரும். 4 நாள் என் பிள்ளை யூனிஃபார்ம் மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிடுவா. 5 நாள் வளமையாக என்னுடைய மனைவி குளித்து அவளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு சமையல் கட்டிற்குள்ளே நுழைந்து விடுவாள். வருவோரும் போவோரும் பார்த்து ஒரு சின்ன ஆறுதலை சொல்லிவிட்டு செல்வார்கள். எல்லாம் ஏற்கனவே எப்படி நடந்து கொண்டிருந்ததோ அதை போலவே மீண்டும் நடக்க துவங்கிவிடும். ஒன்றே ஒன்று, நான் அங்கே இல்லை, அவ்வளவுதான். நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது அப்படித்தான் நடக்கும். நான் இறந்துட்டேன், என் மனைவி 5 வருஷத்துக்கு தூங்காம இருப்பாளா? அன்னைக்கு ராத்திரி தூங்கிடுவா. அன்று இரவு அவளுக்கு தூக்கம் வந்துவிடும். அன்று இரவு என் தகப்பனுக்கு தூக்கம் வந்துடும். 10 மாதம் கழிச்சு தான் என் தாய் என்னை பெத்தா. அதுக்காண்டி அழுதுட்டு தூங்காம அப்படி விடிய விடிய 1 நாள் 2 நாள் அதிகபட்சம் சாப்பிடாம வேணா 3 நாள் இருக்கலாம். நமக்கே தெரியாம தூக்கம் வந்து தூங்கிடும். இவ்வளவுதான் வாழ்க்கை. யார் அழுவா? வானத்தின் கதவுகள் திறக்கப்படவில்லை என்று நமக்காக அழக்கூடியவர் யாரு? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நம்ம விளங்கணும். இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொருக்கும் தனி மனிதனுக்கும் தனி மூளை, தனி கண்ணு, தனி எல்லாம் தனித்தனி தானே. எல்லாமே தனித்தனி தானே. அதெல்லாம் விளங்கணும். எல்லாமே தனித்தனி. அனைத்து விசாரணைகளும் தனி, எல்லாம் தனி. இந்த உலக வாழ்க்கை வாழ்ற காலத்தில் சரியா வாழ்ந்து முடிச்சிடணும். சரிங்களா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்ந்து முடித்து விட வேண்டும். இப்ப இந்த அந்த வானத்தினுடைய வாசல் திறக்கப்படலைன்ன உடனே அந்த ஆத்மாவை அப்படி கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து பூமியினுடைய அடிபாகத்திற்குள்ளே சென்று அங்கே சிஜ்ஜீன் என்று ஒரு ஏடு இருக்கிறது. நல்லடியார்களுடைய ஆத்மா இல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய ஏட்டிலே பதியப்பட்டு மீண்டும் உடலிலே வைக்கப்பட்டு விட்டது. இந்த கெட்டடியார்களுடைய ஆத்மா பூமியினுடைய அடி பாதாளத்திலே, பூமியினுடைய அகல பாதாளத்திலே சிஜ்ஜீன் என்று ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏட்டிலே வைக்கப்பட்டு அந்த ஏட்டிலே பதியப்பட்டு மீண்டும் இந்த உடலிலே புகுத்தப்படுகிறது. கொஞ்சம் காலத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு. மன்னரை வேதனை உயிருக்குத்தான், உடலுக்கு இல்லை. உடலை மண்ணு தின்னு அரிச்சிடும். அதிகபட்சம் 5 மாசத்துக்குள்ள இந்த உடம்புல இருக்கக்கூடிய சதகதை, புழு, பூச்சி, மண் எல்லாம் தின்னு 5 மாசம் கழிச்சு கபரை தோணுனா ஒரு எலும்பு தான் கிடக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் வேதனை இருக்கு. இது யாருக்கு? இந்த உடம்புக்கா? உடம்புக்கு இல்ல, உயிருக்கு. எடுத்து சென்ற ஆத்மாவுக்கு. அதுதான் பர்சக்கு திரையிடப்பட்ட உலகம். தோண்டி உள்ள வைக்கப்பட்ட உலகத்துக்கு பேர் மன்னரை இல்ல. பூமியை தோண்டி உள்ள வைக்கிறாங்களே, இதுக்கு பேர் மன்னரை இல்ல. பர்சக்கு திரையிடப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே இந்த ஆத்மா கியாமநாள் வரையிலே வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அது உயிருக்கான வேதனை, உடலுக்கான வேதனை அல்ல. இந்த விசாரணை வரைக்கும் தான் உடல்ல இருக்கும். அடுத்து அது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அங்கிருந்து தொடர்ந்து விசாரணைகள், அங்கிருந்து தொடர்ந்து தண்டனைகள் அல்லது பரிசு. அப்படி நபி பெருமானார் சொல்லி தருகிறார்கள். சிஜ்ஜீன் என்ற ஏட்டிலே பதிந்து விட்டு அந்த பதிகின்ற பொழுதே கெட்ட ஆத்மா இப்படி வீசி எறிவார்களாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இது எல்லாம் இவ்வளவு சிக்கத்தில் நடந்துருமா? நம்ம இங்கே உட்காந்து அழுதுட்டு உறவுகளுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 படி 10 படி சாப்பாடை ரெடி பண்ணுங்கப்பா, ஒரு 10 தண்ணி பாட்டில், ஒரு 1000 தண்ணி பாட்டில் சொல்லுங்கப்பான்னு இங்கிட்டு நம்மெல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போமா? இதுக்குள்ள ஜனாசா அடக்கம் பண்ணுவதற்கு பள்ளிவாசலில் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி கொண்டு போய் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவோம்ல. தூக்கும் போது மனைவி, பிள்ளை, அண்ணன், தம்பி எல்லாம், எதிரி, துரோகி எல்லாம் வந்து நின்று கதறி வாழ்த்தியோ ஏசியோ திட்டியோ நம்மளை வழி அனுப்பி வைப்பார்கள். நாகூர் அனிபா சொன்ன மாதிரி தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். நாகூர் அனிபா தன்னுடைய பாடல்ல சொல்லுவார். உலகம் இறைவனின் சந்தை மடம்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பார்ல, அந்த பாட்டில் கடைசி எண்டு அதுதான். தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும். அந்த தூயோனின் தீர்ப்பு அதை காட்டிவிடும். காட்டிடும். முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. பிறந்ததுல இருந்து ஆடுன ஆட்டம், சேர்த்தது வச்சது எல்லாம் முடிஞ்சு.
தூக்கிட்டு போகிற வேலை மட்டும்தான் மிச்சம். தூக்கிட்டு போய் அப்படி மண்ணறையை ஓப்பன் பண்ணி உள்ளக்க வச்சு எல்லாத்தையும் மூடி கீடி முடித்ததற்கு பிறகு ஒவ்வொரு ஆளாக கலைய ஆரம்பிப்பாங்கல்ல. கலைய ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த நல்லடியாருக்கும் அந்த தீயடியாருக்கும் நம்முடைய செருப்போசையை அல்லாஹ் கேட்க செய்கிறான். அந்த கபர்ல இருந்து ஒவ்வொரு ஆளா கிளம்புறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை, அந்த புரிதலை அல்லாஹ் தருவான். அப்ப நமக்கு விளங்கும், எல்லாரும் கூட இருந்தாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். எப்படி பிறக்கும் போது தனியா வந்தோமோ அதே மாதிரி தனியா எந்த கூக்குரல்களும் இட முடியாது, யாரையும் உதவிக்கு அழைக்க முடியாது. அங்கே ரெண்டே நிலைதான். நீ நல்லவனாக வாழ்ந்திருந்தால் புது மாப்பிள்ளை போல உறங்கு என்று உனக்கு நற்செய்தி சொல்லப்பட்டு நீ கியாமத்து நாள் வரையிலே உறங்கிக் கொண்டே இருப்பாய். நீ கெட்டவனாக இருந்தால் உனக்கு அந்த நிமிடம் முதல் வேதனை தொடங்குகிறது. நிறுத்தப்படாத வேதனை, இன்ஃபினிட்டிவ் வேதனை, நிறுத்தவே படாத வேதனை, தொடர்ச்சியான வேதனை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல அந்த செருப்போசையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் குறைஞ்ச உடனே மனிதன் விளங்குகிறான், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். நம்ம மட்டும்தான், சோலோ பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் மேன், நம்ம ஒரு ஆள் தான் அப்படிங்கிற நிலையில் இருக்கின்ற பொழுது வானவர்கள் வருவார்கள். முன்கர் நக்கீர்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு வானவர்கள் வந்து அங்கே விசாரணையை தொடங்குவார்கள். வந்த உடனே, நீ ரொம்ப நல்லவனா வாழ்ந்திருக்கிற, அதனால உனக்கான பரிசு இதுதான், இதுதான் சொர்க்கம், அந்த பாரு, நீ எங்கே போ, இது மன்னரையிலே அல்லாஹ் காட்டுறான் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். நாளைக்கு மறுமையிலே எழுப்பி விசாரணை செய்யப்பட்டு நமக்கு சொர்க்கமா நரகமான தீர்ப்பளிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பார்க்க போறது இல்லை. சொர்க்கத்தில் தங்கமிடத்தை அப்ப பார்ப்போம். நல்லபடியா வாழ்ந்திருக்கிற, நீ நல்லபடியா வாழ்ந்ததுனால இந்த பாரு, இதுதான் சொர்க்கம், இதுதான் உனக்கு பரிசு. ஒருவேளை கெட்ட அடியானாக வாழ்ந்திருந்தால் நீ எங்க போயிருப்ப தெரியுமா அப்படின்னு நரகத்தையும் காட்டுவான் அல்லாஹ். சொர்க்கவாசியாக அந்த நிலையை அடைந்ததால் சொர்க்கத்தையும் காட்டி, ஒருவேளை நீ சரியாக வாழாது இருந்திருந்தால் எங்கே சென்றிருப்பாய் தெரியுமா, இந்த பார் நரகம் அப்படின்னு அதையும் காட்டி, ரெண்டையும் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். எல்லா அடியார்களும் நல்லடியாராக இருந்தாலும் தீயடியாராக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள், நரகத்தையும் பார்ப்பார்கள். ரெண்டையுமே பார்த்து ரெண்டு பேரும் முடிவு எடுத்துக்கணும். சொர்க்கவாசிக்கு சொர்க்கம் காட்டப்பட்டு இங்கே தான் நீ போகிற, கெட்டடியான வாழ்ந்தா இந்த இருக்கு பார்த்துக்க நரகம், தீயடியானுக்கு நரகத்தை காட்டி இங்கே தான் நீ போகிற, நீ ஒழுங்காக வாழ்ந்திருந்தீங்கன்னா இந்த இருக்கு பாரு சொர்க்கம், இது தரப்பட்டிருக்கும். இப்படி சொல்லி முடிச்சுட்டு தான் அவர்கள் விசாரணையை தொடங்குகிறார்கள். மன் ரப்புக்க, உன் இறைவன் யார், நீ யாரை வணங்கின, உனக்கு உணவு கொடுத்தானே, தண்ணி கொடுத்தானே, உனக்கு கண்ணு கொடுத்தானே, கண்ணுலாம் கொடுத்துருக்கிறான்ல, காசு 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 பங்களாங்கிறமே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். அலம் நஜு அல்லகு ஐனைன் வ லிசான வ ஷஃபதைன் வ ஹதைனாகு நஜ்தைன், நாம் அவர்களுக்கு ரெண்டு கண்களை தரவில்லையா, ரெண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் தரவில்லையா, நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய ஆறாவது அறிவை தரவில்லையா. ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்கு சூரத்து ரஹ்மான்ல வேற இடத்துல, மனித ஜின் கூட்டமே ஃபபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா துகதிமான், என்னுடைய அருக்கொடைகளிலே எதை நீங்கள் பொய் என்று சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்குறான். அவ்வளவும் கொடுத்துருக்கிறான்ல அல்லாஹ், அவ்வளவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்கிறான்ல. அந்த மாதிரியான கொடுக்கப்பட்ட நிலையில நம்ம அதையெல்லாம் அனுபவிச்சு சுவைச்சு வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் வாழும்போது இதெல்லாம் ஒருத்தன் தந்தானே, அவனை பற்றி சிந்திச்சியா, நல்லா சாப்பிட்டீல, நல்லா மனைவி மக்களோட சந்தோஷமா இருந்தீல, ரெண்டு கண்ணை வச்சு பார்த்தீல, ரெண்டு காதை வச்சு கேட்டீல, பேசுனீல, அதிகாரத்தை அனுபவிச்சீல, ஆடம்பரத்தை அனுபவிச்சீல, பிள்ளை குட்டிலாம் கொடுத்தனே, சொல்லுவோம் இறைவன் யாரு தெரியலையே. நல்லடியார் சொல்லுவார் அல்லாதான், அல்லாதான் என் இறைவன். தீயடியார் சொல்லுவார் தெரியலையே. பூமியில எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அது மாதிரி நானும் சொன்னேனே. இது மாதிரி மன் ரப்புக்க மா நபியுக்க மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார், இந்த மூன்று கேள்விகளும் அவர்களிடத்திலே வரிசையாக கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு நல்லடியார்கள் சிறப்பாக பதிலளிப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் புதுமாப்பிள்ளை போல உறங்க வேண்டும் என்று கட்டளையிடப்படுவார்கள். இந்த தீயடியார்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இருப்பார்கள். அவர்களுடைய முதுகுகளில், அவர்களுடைய பிடரியிலே சுத்தியலை கொண்டு ஓங்கி அடிக்கப்படும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய பிடரியிலே சுத்தியலை கொண்டு ஓங்கி அடிக்கப்படும். அந்த உடல் அந்த பூமியினுடைய அடிபாகத்தை தொட்டுவிட்டு அப்படி திருப்பி மேலே வருமா. கற்பனை பண்ணி பாருங்க, இமேஜினாவது பண்ண முடியுதாங்க? இந்த காவல்துறை அதிகாரிகள் லத்தியை கொண்டு அந்த அந்த திருடர்களை அல்லது அந்த குற்றவாளிகளை அடிப்பாங்கல்ல, அதை கற்பனை பண்ணாலே தாங்க இயலுமா? அதை கற்பனை பண்ணுங்களேன்.
காவல்துறை அதிகாரிகள் லத்தியில் வச்சு குற்றவாளிகளை அடிப்பாங்கல்ல, அது இறக்கப்பட்டு அடிப்பாங்கல்ல, இப்படி சும்மா தட்டி. டீச்சர் வந்து பிள்ளைய 2ஆவது படிக்கிற பிள்ளைய சேட்டை பண்ணாத அப்படியே அடிப்பாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் தடவி, லத்தியில் தடவி, காலையும் தடவி, அப்படியெல்லாம் காலை கட்டி போட்டு இறுக்கி இறுக்கி அடிப்பாங்கல்ல. அந்த வழியை கற்பனை பண்ணி பாருங்க. அதை விட பல கோடி மடங்கு கற்பனைக்குள்ள அடங்காத ஒரு வேதனையை சுத்தியில கொண்டு பெடரியில வானவர் அடிப்பாராம். இந்த உடல் மொத்தமா உள்ளக போயிட்டு அப்படியே வெளியே வருமா. இது ஒரு தடவை அல்ல, திரும்ப 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 அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தீர்ப்பு நாள் வரையிலே, கியாமத்து நாளுக்கு நீங்கள் எழுப்பப்படுகின்ற வரையிலே. விழா எலும்பெல்லாம் அந்த கபரு முறிச்சிரும். கெட்டவரா இருந்தா, நல்லவரா இருந்தா ஒரே ஸ்டாண்டு தான், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு, அவ்வளவுதான். கெட்டவரா இருந்தா விழா எலும்பெல்லாம் அப்படி நெரிச்சு கொண்டு எல்லாரையும் நெரிக்கும், அது விட்டுரும், இவங்களை நெரிச்சுக்கிட்டே இருக்கும். 99 பாம்புகளை அல்லாஹ் உங்களுடைய தலைமாட்டிலே சாட்டுகிறான். இப்ப இங்க இந்த சபையில ஒரு பாம்பு இப்படி கூட ஏறிச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் உட்கார்ந்துருப்போமா? இறங்கி ஓடிடுவோம்ல. யதார்த்தா தானே? யாராவது ஒரு ஆள் பிடிச்சி அடிச்சிடலான்னு வைங்களேன். ஆனால் பயந்து அனைவரும் காலை தூக்குவது, உடனே இந்த சபை சலசலப்பாகி விடும். அங்கே ஒரு பாம்பு வந்து விட்டால் அந்த மொத்த சபையும் அப்படி கலைந்து விடும். அதானே? இதானே யதார்த்தம்? அது சின்ன பாம்பாவே இருந்தா கூட, அது விஷத்தன்மை இல்லாத பாம்பாவே இருந்தா கூட, நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், 99 பாம்புகள் உங்களுடைய மன்னரையிலே, உங்களுடைய கபரிலே, உங்களுடைய தலைமாட்டிலே சாட்டப்படும். அந்த 99 பாம்புக்கும் 7 தலைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு பாம்புக்கு 7 தலை, 99 பாம்புக்கும் 7 தலை. அது கியாமத்து நாள் வரையிலே தன்னுடைய மூச்சு காற்றை உங்கள் மீது விட்டுக்கொண்டும், உங்களை சீண்டிக் கொண்டும், உராய்ச்சி கொண்டும், கொத்திக் கொண்டும் இருக்கும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த வாழ்க்கையை நம்ம பயப்படணுமா இல்லையா? இந்த வாழ்க்கையை நம்ம பயப்படாம வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா இங்க வந்து நமக்கு யார் உதவி செய்வா? கால நிர்ணயமற்றது. என்னைக்கு கியாமத்து நாள் யாருக்குமே தெரியாது. நபி பெருமானார் மரணித்துத்தான் 1400 ஆண்டுகள் ஆகிறது. மூசா நபி மரணித்துத்தான் 3000 ஆண்டுகள் ஆகிறது. இப்ராஹிம் நபி மரணித்துத்தான் சற்றேறக்குறைய 6000 7000 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் ஆதம் நபி அவர்கள் மரணித்து பல மில்லியன் பில்லியன் கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் கியாமத்து நாள் வரவில்லை. எல்லா நபிமார்களும் கியாமத்து நாளை இப்படித்தான் சொன்னார்கள். தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள், கியாமத்து நாளை பற்றி சொன்னார்கள். ரொம்ப அருகிலே இருக்கிறது, ரொம்ப சமீபத்திலே இருக்கிறது. நபி பெருமானார் சொன்னார்கள், நானும் மறுமை நாளும் கியாமத்து நாளும் இப்படி இருக்கிறோம். ஆள்காட்டி விரலையும் நடுவர்களையும் சேர்த்து வைத்து சொன்னார்கள். அதை சொல்லி 1400 வருஷம் ஓடிவிட்டது. இன்னும் வரல கியாமத்து. நம்ம மன்னரில் வைக்கப்பட்டு பாம்புகளால் வேதனை செய்யப்பட்டு சுத்தியலால் அடிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய மன்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால், மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற அந்த மன்னரை வாழ்க்கை அமைந்து விட்டால், இன்னும் 5000 ஆண்டுகள் கழித்து மறுமை நாளாக இருக்குமே. ஆனால் அதுவரை வேதனையை தவிர வேறொன்றும் இல்லை. அதுக்குள்ள உங்களுடைய சந்ததிகள் 500 தலைமுறைகளை தாண்டி இருக்கும். 3வது தலைமுறையில் உங்களை மறந்துருப்பான். உங்க பிள்ளையே ஒரு 10 வருஷத்துல மறந்துடுவான்னு வைங்களேன். அப்படியான ஒரு கடுமையான நிலை என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு, மரணம் என்பது அனைவருக்குமானது. இந்த மரணத்திற்கு பிறகு மரணம் என்பது அனைவருக்குமானது. இந்த மரணத்திற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலே மன்னரையினுடைய வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையிலே நல்ல பிற பரிசுகளும் தரப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் பரிசுகள் நமக்கு தரப்பட வேண்டுமா அல்லது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனையும் தண்டனையும் தரப்பட வேண்டுமா என்பதை சிந்தித்து இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் பேரருள் புரிவானாக. வாகர்தோனானில் ஹிந்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்.